பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தான் அபிஷேகம் பண்ணினரின் கொம்பை உயர்த்துவார் என்று துதித்தார். 1 Samuel chapter 2 verse 10. கர்த்தரோடே வழக்காடாதிருங்கள், துணிகரமான பாவங்கள் ஒட்டாதபடிக்கு, துணிகரமான காரியங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சவுல் அபிஷேகம் பெற்ற மனுஷன்தான், ராஜரிக அபிஷேகம் பெற்ற மனுஷன்தான், தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற மனுஷன்தான். ஆனால் தாவீதுக்கு விரோதமாய், அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு விரோதமாய், anointed man turn against an anointed man. That's very dangerous, very very dangerous. ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கே எதிராய் செயல்படுகிறது. எவ்வளவு கண்ணி தெரியுமா? அண்ணா, உங்களுக்கு இயேசுவை தெரியும் என்றால், அக்கா உங்களுக்கு இயேசுவை நீங்கள் அறிந்தவராய் இருந்தால், இயேசுவினுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவராய் இருந்தால், அவருடைய உடன்படிக்கைங்கிற ஞானஸ்தானத்திற்குள் கடந்து வந்தவராய் இருந்தால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பாத்திரமாய் இருந்தால், ஆலயத்துக்கு போகிற பாத்திரமாய் இருந்தால் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருங்கள். இதுவரைக்கும் இந்த இடத்துல நின்று பேச கர்த்தர் கிருபை தருகிறார். யாரை குறித்தும் பேசினதில்லை, எவரை குறித்தும் பேசினதில்லை. ஆண்டவருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். 26 வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்ய கிருபை தருகிறார். எந்த புல்பிட்லையும் யாரை குறித்தும் பேசினதே கிடையாது. தேவன் சாட்சி, தைரியமாய் நின்று சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். வானத்திலிருந்து யாரோடு வழக்காடுகிறாய்? உன்னை உருவாக்கினவரோட, உன்னை சிருஷ்டித்தவரோட, உன்னை பேர் சொல்லுகிற தேவனோடா. Don't turn against God. Don't turn against the God's people. It's very dangerous. It's very sin. Your generation will be perished. You have to be very careful. நம்முடைய தலைமுறைகள் பாதிக்கப்படுவார்கள். ப்ளீஸ், தயவாய் கெஞ்சுகிறேன். நம்ம வாழ்றதே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அக்கான்னா. இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ஏன் மற்றவர்களை குறித்து பேச வேண்டும்? வேண்டவே வேண்டாம். கர்த்தர் பூமியை மேல் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலம் தந்து. ஐ லைக் தட் வேர்ட். ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலம் தந்து தான் அபிஷேகம் பண்ணின கொம்பை உயர பண்ணுவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட கொம்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட கொம்பு. கொம்பு என்கிறது அத்தாரிட்டி, கொம்புங்கிறது ஒரு வல்லமை. இன்றைக்கு உங்கள் கொம்பை முளைக்க பண்ணுவாராக. ஒரு அபிஷேகம் உங்களுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணும். ஒரு அபிஷேகம் உங்கள் கொம்பை முளைக்க பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்துக்குள் இருக்கிற அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் உங்கள் மூலமாய் வெளிப்பட பண்ணுவார். பேசி கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது, வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, கட்டுகள் முறிக்கிறது. அது மந்திரமாய் இருக்கலாம், சூனியமா இருக்கலாம், செய்வினையா இருக்கலாம். ஒன்று சொல்லி அறிந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கேட்டுக்கொள்ள பிள்ளைகளை. யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, தேவன் அனுமதிக்கிற பாதைக்குள் நீ கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். என் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அந்த மந்திரத்திலும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். அந்த சூனியம் வைக்கப்பட்ட சூனியத்தை உடைத்து ஜெயிப்பீர்கள், கட்டுகளை முறித்து ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மாம்சிக மனுஷிக வல்லமைகளை உடைத்து ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தையும் ஒரு பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய ஒரு பலத்த அபிஷேகம் இப்பொழுது புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். உன்னத அக்கினி உங்க சிரசின் மேல் இறங்குறதை காண்கிறேன். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எலும்புகளுக்குள், நரம்புகளுக்குள், தசைகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை.
இது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி விக்டோரியா, உங்களுடைய கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி தேங்க்யூலார்ட் லாவண்யா, உங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் முற்றுப்புள்ளி வைக்கிறார். கவிதா, நீங்கள் தோற்று போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூலார்ட், நன்றி ஆண்டவரே, உடைய கிருபை கூட இருப்பதாக ராஜா. கதிரேசன், தேவ கரம் உங்களை தொடுகிறது. கதிர் கதிர் என்று உங்களை அழைக்கிற பேரை பார்க்கிறேன். உங்கள் தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறட்டும். உங்கள் சிறையிருப்புகளை மாற்றுகிறார். இந்த நாள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றுவாராக. பேசி கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. லேகோ ரன் கல்பராசி கே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தரையும் தொடரட்டும். பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை. செப்பனியா 3:15 தீங்கை காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் எழுந்தருள்வார். Don't turn against God. கர்த்தருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். தான் அபிஷேகம் பண்ணினோருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். இப்பொழுதே ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்கள் மேல் அக்கினி இறங்கட்டும். வியாதி நீங்கிட்டு சுகம் உண்டாயிற்று. சாட்சிகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால். Amen. Take this prophetic word, receive it in Jesus name. Amen. Amen. God bless you.